போல ஒரு கோலை செட் பண்ணி அதை ரீச் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ஒரு 7 வழிமுறைகள் என்னன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதல் வழிமுறை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணும்ன்றத பத்தி ஒரு கிளியரான கோலை செட் பண்ணிக்கிட்டு அந்த கோலை எதுக்காக ரீச் பண்ண நினைக்கிறீங்கன்னு குறைஞ்சது 10க்கும் மேற்பட்ட காரணத்தை டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. இரண்டாவது வழிமுறை, இப்போ நீங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற அந்த கோல் ரிலேட்டடா செய்ய போற வேலையை பத்தி தனியா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு அந்த கோல் ஓரியண்டா இருக்கக்கூடிய ஒர்க்லயே எந்த ஒர்க்குக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும், எந்த ஒர்க்குக்கு செகண்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும்ன்றத தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மூன்றாவது வழிமுறை, நீங்க எந்த கோலை ரீச் பண்ண போறீங்களோ அந்த கோலை எந்த வருஷத்துல, எந்த மாசத்துல, எந்த தேதியில, என்ன டைம்ல அந்த கோலை ரீச் பண்ண போறீங்கன்றத பத்தி ஒரு கிளியரான பின் பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான்காவது வழிமுறை, இப்போ அந்த கோலை ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அந்த ப்ராப்ளம்ஸை ஒவ்வொன்றா ரொம்ப சீக்கிரமாவே சால்வ் பண்ணிடுங்க. ஐந்தாவது வழிமுறை, நீங்க டிஃபைன் பண்ணி இருக்கிற கோலை ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு எந்தெந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை உங்களுக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஆறாவது வழிமுறை, கோலை ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாவோ இல்ல லாங் டைம் ஜர்னியாவோ இருந்ததுன்னா செக்லிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் பிளானை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ்ல நீங்க இன்டெலிஜென்ட்டா ஆகுற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபைனல் அண்ட் 7th ஸ்டெப், உங்களுடைய கோலை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த கம்பெனியோட இல்ல எந்த தனி நபரோட உதவி தேவைப்படணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி இல்ல அந்த தனிநபர் கிட்ட தயங்காம போயிட்டு உதவி கேளுங்க. முன்னாடி ஒரு நார்மலான லைஃபை ரன் பண்ணிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ நீங்க உங்க கையில பல விஷயங்களை கேதர் பண்ணி ஒரு கிளியரான பிளானை வச்சிருக்கீங்க. அடுத்து நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஆக்ஷன்ல இறங்கி சக்சஸ் ரீச் பண்றது மட்டும்தான்.